அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள். இந்த குழுமம் சார்பாக நம்ம தினமும் 5 ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 431லேருந்து 435 வரையும் உள்ள ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சுக்கலாம். 431வது ஹதீஸ். தன்னுடைய தோழர்கள் பின்னால் நின்றிருப்பதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முன்னால் வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு பின்னால் நின்று இருப்பவர்கள் உங்களை பின்பற்றட்டும் என்று கூறினார்கள் என அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது. 432வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்ச ஓலை வேயப்பட்ட ஒரு கூடார அறை அமைத்து அதில் தொழுதார்கள். அப்போது அவர்களை தேடி வந்து பின்தொடர்ந்து வந்து சிலர் அவர்களுடன் தொழுதார்கள். இது நீண்ட ஹதீஸு. அதில் தொழுகையை தவிர மற்ற தொழுகையை ஆண்கள் தங்களது வீட்டில் தொழுவதே சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்குது. 433வது ஹதீஸ். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு இஷா தொழுகை நடத்தும் போது நெடுநேரம் தொழ வைத்தார்கள். அதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, நீர் குழப்பத்தை உண்டாக்குபவராக இருப்பதை விரும்புகிறாயா? நீ மக்களுக்கு இமாமத் செய்தால் வஷம்சி 91வது அத்தியாயமாகிய வல்லுஹா, 87வது அத்தியாயமாகிய சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆயுலா, 96வது அத்தியாயமாகிய யக்ரோ பிஸ்மி ரப்பிக், 92வது அத்தியாயமாகிய வல்லேலி இதா யக்ஷா, இது போன்ற சூறாக்களை ஓதுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலையும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்குது. இங்கே முஸ்லீமுடைய வாசகம்தான் இடம்பெற்றிருக்குது. 434வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது மக்களுக்கு இமாமத் செய்து தொழ வைத்ததை பற்றி கூறுகையில், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடப்பக்கமாக அமர்ந்து கொண்டார்கள். அமர்ந்தபடியே மக்களுக்கு தொழ வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நின்றவாறு பின்தொடர்ந்தார்கள். மக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்தொடர்ந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலே முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்குது. 435வது ஹதீஸ். உங்களில் எவரேனும் மக்களுக்கு இமாமத் செய்தால் தொழுகையில் நீண்ட நேரமாக்காமல் இலேசாக்கி கொள்ளட்டும். ஏனெனில் அவர்களில் சிறியவர்களும் வயோதிகர்களும் பலவீனர்களும் தேவையுடையோரும் இருக்கிறார்கள். நீங்கள் தனித்து தொழும் பொழுது விரும்பியவாறு தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதன் மூலம் தினமும் 5 ஹதீஸ்களை படித்து அறிந்து கொள்ளலாம். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.